அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யாராவது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா சொத்து எனக்கு வருமா, எங்கள் அம்மா சொத்து எனக்கு வருமா, எங்கள் அண்ணன் சொத்து எனக்கு வருமா, என்னுடைய மாமா சொத்து எனக்கு வருமா, என்னுடைய பொண்டாட்டிக்கு 2 கோடிக்கு சொத்து இருக்குது, அவங்க மாமனார் தரமாட்டேங்கிறான், அவர் எப்போ தருவார், இல்லை தருவாரா, இல்லை அது வருமா வராதா, சகோதரன் இது தாய் வழி சொத்து வருமா, கூட பிறந்த அண்ணே என் கூட சண்டை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவன் சொத்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கேள்விகளுக்கு பல தீபிகை அப்படின்ற ஒரு புத்தகத்தில், மிக பழமையான ஜோதிட நூல், அந்த பல தீபிகை அப்படின்ற புத்தகத்தில் குமாரசாமி ஆச்சாரியார் எழுதிய 44வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியத்தை உங்களுக்கு இன்னைக்கு விரிவாக சொல்ல போகிறோம். பாருங்க, இந்த தலைப்பு யார் மூலம் சொத்து வரும். சொத்து என்பது எனக்குள்ள பணம் போட்டுக்குங்க. பணமும் வீடு இடம் இது பூராவே சொத்துன்னு அர்த்தம். சொத்துன்னா நிறைய பேர் வீடு தோட்டம் அதைத்தான் நினைக்கிறீங்க. சொத்து என்பது காசாக வரலாம், இடமாக வரலாம், வீடாக வரலாம், நகையாக வரலாம், அல்லது அதை பூரா விற்றுட்டு பங்கு போட்டு 4 கூறு போட்டு அந்த 4 கூறில் ஒரு கூறு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரும். யார் மூலம் வரும், எப்போ வரும்? சில பேர் கேட்பாங்க, தாய் வழி மூலம் வருமா, அப்பா வழி மூலம் வருமா அப்படின்ற கேள்விக்கு பூரா இந்த இதில் பார்க்க போகிறோம். யார் மூலம் சொத்து வரும், எப்போது வரும். ஓகேவா? அந்த குமாரசாமி ஆச்சாரியார் எழுதிய பல தீபிகை அப்படின்ற புத்தகத்தில் 7 வகையான வருமானம் வரக்கூடிய வழிகளை சொல்கிறாங்க. அதில் 1 பிதுரு. இதுவே உண்மையான சொல், பிதுரு. அது மாறி போய் காலத்தில் பித்துரு அப்படின்னு மாறி போச்சு. பித்துருன்னா உங்களுக்கு தெரியும், தந்தை. தந்தை மூலமாக சொத்து. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னப்பா உங்கள் அப்பாவுக்கு ஒரு சொத்துமே இல்லையே, உங்கள் அம்மாவுக்கு சொத்தே இல்லையே அப்படின்னு அழகாக அடிச்சிடலாம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக விளக்கமாக சொல்லணுமோ சொல்கிறேன். பாருங்கள், முதல் தெரிஞ்சுக்கிறணும். அப்பா வழியாக சொத்து, பணமோ காசோ நகையோ, அவர் சேர்த்து வச்சுருந்த டெபாசிட்டோ, அவர் இன்சூரன்ஸ் காசோ, அல்லது அவர் சேர்த்து வச்சுருந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் 50 ஏக்கர் நிலமோ, எது வேணாலும் சரி எடுத்துக்கங்க. ஓகேவா? அடுத்து மாத்ரு அப்படின்னா தாய். இதெல்லாம் வட சொல்லு, தாய் மூலமாக சொத்து. அதுக்கப்புறம் சத்ரு. சத்ருன்னா என்னங்க? எதிரி. எதிரி அல்லது பகைவன் அல்லது விரோதி. இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு எனக்கு வந்து தீர்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர். இடக்கேஸ் நடக்குதுங்க, எனக்கு தெரியுமா, கிடைக்குமா அப்படின்னு. பெரியப்பா சொத்தை, பெரியப்பா சொத்து, சித்தப்பா சொத்து, அண்ணன் தம்பி பங்காளியை கூட சண்டை ஓட்டுக்கிட்டு கிடப்பாங்க. அந்த சொத்தில் எனக்கு வருமா வராதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இது தெரிஞ்சாத்தான் நீங்கள் சொல்ல முடியும். பாருங்கள், எதிரியினோட சொத்து, கேஸ் போட்டு வாங்கக்கூடிய சொத்து, அவன் பிறகு எதிரி ஆயிடுறான். வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் ஏறி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை ஓட்டு சொத்து பிரச்சனை வந்து எனக்கு வெற்றி அடையுமா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இது தெரிஞ்சாத்தான் நீங்கள் சொல்ல முடியும். எப்போ கேஸ் கிடைக்கும், எப்போ கேஸ் வரும், எனக்கு சாதகமாக வருமா பாதகம் வருமா, எல்லாமே இதில் தான் இருக்குது. அதுக்கடுத்து மித்ரு. அப்படின்னா என்னது? மித்ருனா, மித்ரு அப்படின்னா நன்மை அல்லது தோழன், ஃப்ரெண்டு மூலம் வர்றது. நல்லா பழகியிருப்போம். ஒரு வேறு ஜாதிக்காரங்களாக இருப்பாங்க, வேறு மதக்காரங்களாக இருப்பாங்க. நமக்கு 1 கோடி ரூபா சொத்தை வெறும் 15 லட்சத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நடந்திருக்கு. 1 கோடி ரூபா சொத்தை 15 லட்சத்துக்கு கொடுத்தவங்களாம் எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். அல்லது நெருங்கிய உறவு. நெருங்கிய உறவு. ஓகேவா? அதுக்கடுத்து சகோதரன்.
அதாவது அண்ணன் தம்பி இருப்பாங்க, அந்த 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அப்போ யாருக்கு சொத்து வந்துடும்? தம்பிக்கு வந்துடும். அப்படி யாருக்கு அமையும் அப்படின்றது. 5வது சகோதரன். 6வது ஸ்திரீ. அப்படின்னா பெண்கள். பெண்கள் மூலம் எப்படி சார் சொத்து வரும்னு கேட்காதீங்க. மனைவின்னு அர்த்தம். மனைவி மூலம் சொத்து. இவருக்கு ஒன்றுமே இருக்காது. மனைவிக்கு பெரிய கோடீஸ்வரியா இருப்பாங்க. அவங்க மூலம் பல ஏக்கரு, பல சொத்து, பங்களா, காரு எல்லாமே கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் யார் சொத்து யார் யாருக்கு வரும்ன்ற அந்த கண்டென்ட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வேலைக்காரன். ஒர்க்கர்ஸ் மூலம் சம்பாதிக்கிறது. ஏகப்பட்ட வேலையாளர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து வேலை பார்த்து இவரை முதலாளியாக்கி ஏகப்பட்ட சொத்துக்கு இவர் ஓனர் ஆயிடுவார். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு 7 வகையான சொத்துக்களை ஒருவனுக்கு வந்து கிடைக்கும். ஒருத்தரோட சொத்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அது இல்லாமல் ஒருபோதும் நடக்காது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல லக்கணம், அதுக்கடுத்து ராசி, சந்திரன் இருக்கக்கூடிய இடம். இந்த 2ல் எது வலிமையானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிரராசிக்கு 0லேருந்து 10 டிகிரிக்குள்ளே வாங்கியிருந்தால் லக்கணம் வாங்கியிருந்தால் சிறப்பு. சரராசிக்கு 11லேருந்து 20க்குள்ள டிகிரி வாங்கியிருந்தால் சிறப்பு. உபயராசிக்கு 21 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே வாங்கியிருந்தால் சிறப்பு. அப்போ லக்கணம் வலிமையாக இருக்குது. ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் லக்கணம் வர்க்கோத்தமமாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே லக்கணம் வலிமையாக இருக்கிறது. சந்திரன் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இந்த 2 பேத்தில் யார் வலிமையானவர்கள் அப்படின்றத முடிவெடுத்து அதில் இருந்து 10ஆம் இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சந்திரன்னே எடுத்துக்கிறேன். நீங்கள் சந்திரன் வலிமையாக இருக்காரா லக்கணம் வலிமையாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன், சந்திரன் வந்து வலிமையாக இருக்கார். அதிலிருந்து 10ஆம் இடத்தில் ரவி இருக்க, ரவினா சூரியன் இருந்துச்சுன்னா அவங்க அப்பா சொத்து வந்து கட்டாயம் கிடைக்கும். எப்போ? சூரிய திசையிலையோ சூரிய புத்தியிலையோ வந்து கிடைக்கும். அப்போ என்னது? தந்தை வழி சொத்து. தந்தை வழி சொத்து. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், சொத்துனா காசு, பணம், வீடு, அவர் சேர்த்து வைத்திருந்த சொத்துல ஏதாவது ஒன்று கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், மாற்றமே கிடையாது. அதுக்கடுத்து சந்திர லக்கணத்திலேருந்து 10ல் மதி இருக்க, மதினா சந்திரன். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, சந்திர லக்கணத்திலேருந்து 10ஆம் இடத்துல எப்படி சார் சந்திரன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா லக்கணத்தில் வச்சு 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அப்படி பார்த்துக்குங்க. ஓகேவா? தாய் வழி சொத்து கிடைக்கும். தாய் வழி சொத்து கிடைக்கும். அதுக்கடுத்து சந்திர லக்கணத்திலேருந்து 10ல் செவ்வாய் இருந்தால் சகோதரனுடைய சொத்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? கரெக்டாக அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வரும்போது கிடைக்கும். சார் எங்கள் அண்ணனுக்கு எதிர்த்து நான் கேஸ் போட்டிருக்கேன், நான் எப்போ ஜெயிப்பேன், எப்போ எனக்கு சொத்து வரும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக நீங்கள் சந்திரன்லேருந்து 10ஆம் இடத்தை பாருங்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் புத்தி எப்போ வருதுன்னு பாருங்கள். அந்த டயத்தில் அந்த பீரியடில் உறுதியாக வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடும் சகோதரன். ஓகேவா? அதுக்கடுத்து சந்திர லக்கணத்திலேருந்து 10ல் புதன் இருந்தால் மாமா மூலம் சொத்து கிடைக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா புதன்றது மாமா கிரகம். இந்த இடத்துல நண்பன் அல்லது தோழன் அல்லது நெருங்கிய உறவினர். ஓகேவா? தோழன் அல்லது நெருங்கிய உறவினர் நீங்கள் எழுதிக்கிங்க அப்படி. அதுக்கடுத்து சந்திர லக்கணத்திலேருந்து 10ல் குரு இருந்தால் உடன்பிறப்பு மூலம், உடன்பிறப்பு அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேணாம்டா, எனக்கு வேணாம்டா, நீ வச்சுக்கடா போடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. 10ல் வந்து குரு இருந்தால்.
அதில் அடுத்து 10ல் சந்திர லக்கணத்துலேருந்து 10ல் சுக்கிரன் இருந்தால் வரக்கூடிய மனைவிக்கு சொத்து அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். மனைவி மூலம் பணம் வரும் அல்லது தனப்பிராப்தம் வரும். தனப்பிராப்தம்னா சொத்து, பணம், காசு, நகை, வண்டி, வாகனம், பங்களா எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து சந்திர லக்கணத்திலேருந்து 10ல் சனி இருந்தால் ஊழியர்கள் மூலம், ஊழியர்கள்னால் அவர் வேலை பார்க்குற அடிமை ஆட்கள் மூலம் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் அதில் பெரிய ஃபேமஸ் ஆயிடுவார். இப்படி இருந்துச்சுன்னா அது தனப்பிராப்தம், அதாவது பணம் வரக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், சார் இங்கே பாருங்க, எனக்கு மீன லக்கணம், மீன ராசி 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது? ஐயோ அப்பா, இந்த 7 வருமானத்தில் ஒன்றுமே வராதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நவாம்சத்தில் குரு யாருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டினுடைய திசையிலையோ புத்தியிலோ வந்து சேரும். அதுதான் மேட்ரு. இப்போ எனக்கு 10ல் வந்து ஒன்றுமே இல்லைங்க, லக்கணமும் ராசியும் ஒரே தான் வந்திருக்கு, 10ல் ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. லக்கணத்திற்கும் சந்திர லக்கணத்திற்கும் 10ஆம் இடத்தில் அநேக கிரகங்கள் இருந்தால், சார் 10ல் எனக்கு 5 கிரகம் இருக்குது சார், சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. ராகு இருந்தால் கேது இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 5 கிரகம் இருக்குது. அப்போ எனக்கு எப்படி சார் அப்படின்னா 5 கிரகத்து திசை புத்தியிலையும் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ மிகப்பெரிய யோகம் இது, கட்டாயம் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தையே எடுத்து இந்த திசையில் நமக்கு வந்துச்சா அல்லது வருமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள், கட்டாயம் இருக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன், நான் ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பா வழி சொத்து இருக்கா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உங்கள் அப்பாவுக்கு சொத்து இல்லை, உங்கள் அம்மாவுக்கு சொத்து உண்டு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகர் யோசிப்பார், பரவாயில்லையே நமக்கு சொத்து இல்லாதது அந்த ஆள் கண்டுபிடிச்சி விட்டாரு அப்படின்னு. இதை வந்து நீங்கள் நல்லா நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? இந்த செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா தெரியும் அப்படின்னு கமெண்டில் போடுங்க. இல்லை சார் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, இதை நாங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அந்த பண்பு அந்த இது எண்ணங்கள் இல்லை. நம்ம ஒருத்தர் மூலம் வந்து தெரியாத விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொண்டோம் என்றால் அவர் குரு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலை, நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறீங்க, உங்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு நீங்கள் குரு. புரியுதா? அப்போ குருவுக்கு நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போடுங்க. இல்லை இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தெரிவிங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.